காளையுடன் களமிறங்கிய சாட்டை ஜல்லிக்கட்டு ராஜேஷின் வேட்பாளர் மனுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வேட்பு மனு தாக்கல் அப்படிங்கிற விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. பலரும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும். பெரியாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுகவும் அதிமுகவும் இன்றைய தினம் நல்ல நேரத்தில் நம்ம போயிட்டு கரெக்டாக பதிவு பண்ணணும், வேட்பு மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று ஒரு மிகப்பெரிய சண்டையை உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் படித்த அந்த பகுத்தறிவை நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பிரபாகரனின் பிள்ளைகள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து யோசிக்கிறது இல்லைங்க. மண்ணுக்கும் மக்களுக்கும் எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை இருக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி வலம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியுடைய திருச்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து வேட்பு மனு தாக்கல் வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியிருந்தாங்க. ஒரு துவக்கத்தோட பாதி வெற்றிக்கு சமமாக இது பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு பலராலும் பாராட்டப்படுகிறது. ஜல்லிக்கட்டு காளையோட அவர் என்ட்ராகிற இந்த விஷயம் தமிழக வரலாற்றில் மிகவும் புதிதாக தெரிந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படின்னு அவருக்கு வந்து பெயர் இருக்குது. அந்த பெயரோடவே தான் இது இருக்கணும் அப்படிங்கிறதால முதல் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்பாட்டு மீட்சிக்காக ஜல்லிக்கட்டு காளை சிலைக்கு மாலை அணிவித்து தான் இந்த விஷயத்தையே அவங்க தொடங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு காளையுடன் களமிறங்கிய இந்த சீமான் தம்பிகளை பற்றி உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.